நலத்துறை அப்படின்ற பெயர் மாற்றம் வந்து வருத்தம் அளிக்கிறது சொல்லி திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. நீங்க அந்த துறையில் இருக்கீங்க, ஆனா நீங்க அந்த பெயர் மாற்றம் வந்து சரியானது அப்படிங்கிறீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை நிலைப்பாடு எடுத்துக்கிறீங்களா இல்ல அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இருக்கு? அதாவது எங்கள் தலைவர் அவர்களுடைய நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடும். அதனால் தலைவர் எடுத்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள்லாம் கட்டுப்படக்கூடியவர்கள்லாம். நாங்கள் அவருடைய தொண்டர். தலைவருடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. இப்போ பள்ளிகளெல்லாம் வந்து அந்த நோட்லாம் வந்து டைரியில் வந்து ஜாதி பெயர்லாம் கேட்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இருந்துச்சு. ஏற்கனவே அரசாணைகள் இருந்தும் தனியார் பள்ளிகளெல்லாம் வந்து இல்லை அப்படி எங்காவது இருந்ததுன்னா நம்ம வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுதான் எல்லா துறைகளுக்கும் அதுதான் பொருந்தும். புதிதாக இல்லை, எங்கேயுமே சாதி தொடர்பான அணுகுமுறையோ அந்த பாகுபாடோ இருக்கக்கூடாது என்பதால் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கோம். இல்லை, அதுவும் இப்போ சொன்னேன்ல, அவங்களுடைய தேவைகள், கோரிக்கைகள், போதாமைகள் எல்லாவற்றையும் தெரிஞ்சுட்டு ஒன்று நாங்கள் செய்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த வந்து இன்வெர்டர் ஒன்று, உணவு தரத்தை கூட்டுறது, இது எல்லாமே அதில் சொல்கிறது தான். அதனால் இல்லை அதுதான் இதுவே மிக முக்கியமானதாக தான் இருக்கிறோம். அவங்களுக்கு தேவை, பெரிய மாணவர்கள் தேவை வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தான உணவு தான் வேணும். அதை நாங்கள் கொடுக்கறது தான் முயற்சி பண்ணுறோம். அப்போ மின் தடை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். வேறு விளையாட்டுக்கான ஒரு மைதானம் வேணும்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு ஜிம்மு மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. லைப்ரரி நவீனத்துவம் வேணும்னு கேட்குறாங்க. அது எல்லாமே கோரிக்கைகள். அதை வந்து நம்ம வந்து ஒன்றா நம்ம வந்து செஞ்சுட்ருக்கோம். ஏற்கனவே அது பரிசீலனை இருக்கிறது தான். அதை நம்ம செய்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒப்புக்கொண்டு இருக்கோம். கோவை நீதிமன்றம் முன்னாடி வந்து அம்பேத்கர் சிலையை வந்து 2008 தீர்மானம் போட்டு கோவை மாநகராட்சி. ஆனால் இப்போ வரைக்கும் சிலைகள் வந்து அம்பேத்கர் சிலையை வைக்க முடியல. தொடர்ச்சியாக இந்த தலித் அமைப்புகள் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அதை செய்ய முடியல. அது கவனத்தில் எடுத்துக்கிறீங்களா? இது குறித்து நேற்றைக்கு தான், நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நேற்றைக்கு தான் வந்து இது குறித்து பேசியிருக்கிறோம். மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர், கோவையினுடைய பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சம்பத்குமார் அவர்களோடு இது கலந்து பேசியிருக்கிறோம். அவர்தான் இதை வந்து முன்னெடுத்து நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே உங்களுடைய அந்த விருப்பமும் மக்களுடைய விருப்பமும் அது நிறைவேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது இந்த கோவை இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை தொடர்பாக நீண்ட காலமாக அந்த விடுதலையில் பங்காற்றுகின்ற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். பல பத்தாண்டுகளாக அவர்கள் வந்து சிறையில் சொல்லனா துயரத்தில் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களை தொடர்ந்து தலைவர் அவர்களை சந்தித்து, அதே போல் வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து, சட்டத்துறை அமைச்சரை சந்தித்து, என்னை சந்தித்து கொடுத்திருக்கிறார்கள். அதை வந்து நாங்கள் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட கொடுத்துருக்குறோம். அப்போ அதை எத்தனை பேர் விடுதலை செய்வார்கள், எத்தனை பேர் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டாயம் அவருடைய விடுதலை மிக விரைவில் இருக்கு என்பதை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன்.